அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ இதில் நிறைய பேர் வந்து பண்ணாக்கா நேம் மிஸ்டேக்காக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட்டும் வச்சாங்க. ஸோ அதோடைய இதில் வந்து பண்ணாக்கா இப்போது நமக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கரெக்ஷன் விண்டோவில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய நேம் சேஞ்ச் பண்ணலாம், நம்முடைய பிறந்த தேதி பர்த் டேட் சேஞ்ச் பண்ணலாம், நம்முடைய ஃபோட்டோ வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. கூகுளில் ஓப்பன் பண்ணிட்டு டிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஆர்பின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி வந்து பண்ணால் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே அப்படியே வந்து பார்த்தினாக்கா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே இங்கே வந்து வாட்ஸ் நியூன்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தினாக்கா நம்மளுடைய இது ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அந்த 30 ஜனவரின்னு இருக்குது பாருங்கள். 30 ஜனவரி ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தினாக்கா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை அப்படியே வந்து பார்த்தினாக்கா ஜூம் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா ப்ரெஸ் நியூஸ் இருக்கும். கிளிக் ஹியர் ஃபார் ஃபைனல் ஆன்சர் கீ மாஸ்டர் கொஷின் பேப்பர் இருக்கும். கிளிக் ஹியர் டு வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்கும். கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த டெட் சர்டிஃபிகேட்னு இருக்கும். ஸோ அந்த டெட் சர்டிஃபிகேட்னு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது வந்து பண்ணாக்கா அந்த கோடு வந்து பண்ணாக்கா டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஆல் டிக்கெட் இருக்குது இல்லையா, அந்த ஆல் டிக்கெட்டில் ரெஜிஸ்டர் நம்பர், ஸோ உங்களுடைய ஆல் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வந்து பண்ணாக்கா இங்கே டைப் பண்ணிங்க. அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கங்க. இங்கே கோடை டைப் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ நான் வந்து பார்த்தாக்கா ஐடி பாஸ்வேர்டெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் இப்படி உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா இங்கே பாருங்கள். ஸோ என்னுடைய வந்து பார்த்தாக்கா கரெக்ட் ஸ்டேட்டஸ் நான் வந்து பார்த்தா என்னுடையதும் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்தாக்கா இப்போ தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தாக்கா ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், ரெக்வெஸ்ட் சேஞ்சுன்னு இருக்குது. ஸோ இந்த ரெக்வெஸ்ட் சேஞ்சை வந்து பண்ணாக்கா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் பண்ணிட்டதுனால எனக்கு உங்களுக்கு காட்டல, சரிங்களா. இங்கே மேலே வந்து பண்ணாக்கா இங்கே டிஸ்கார்ட் சேஞ்சஸ்னு இருக்கும், இங்கே சப்மிட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கீழே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கும். ஸோ நேம் சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை டேட் ஆஃப் பர்த்தா, இல்லை உங்களுடைய ஃபோட்டோவான்னு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து பண்ணாக்கா இப்போ என்னுடைய இதில் நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு வேற ஒருத்தருடைய சர்டிஃபிகேட் அவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு போட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ரெக்வஸ்ட் சேஞ்ச் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெக்வஸ்ட் சேஞ்சை வந்து பண்ணாக்கா கிளிக் கொடுங்க. இப்போ கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணால் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ செலக்ட் ஃபீல்டு டு அப்டேட், நீங்கள் என்ன அப்டேட் பண்ண போகிறீங்க, சேஞ்ச் நேமா, இல்லை சேஞ்ச் டேட் ஆஃப் பர்த்தா, இல்லை சேஞ்ச் ஃபோட்டோவா. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் எதுவுமே மாற்ற போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணாக்கா உங்களுடைய நேம்னாக்கா இந்த இடத்துல இப்போ கரண்ட் நேம் கொடுத்துருக்காங்களா, இங்கே இனிஷியல் நேம் இருக்கும். ஸோ எதில் கரெக்ஷன் பண்ணுமோ கரெக்ஷன் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அப்புறம் ரீசன், செலக்ட் ஏ ரீசன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தா 3 ஆப்ஷன் இருக்கும். ஸ்பெல்லிங் கரெக்ஷனாக ஸ்பெல்லிங்கு, லீகல் நேம் சேஞ்ச்னா, இல்லை மேரேஜ் நேம் சேஞ்ச், என்ன வேணுமோ அதை கிளிக் கொடுத்துருங்க. 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ வேணும்னாலே வந்து பண்ணாக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவாக இருந்தால் நீங்கள் வந்து பண்ணாக்கா எஸ்விஜி ஃபைல் டைப்லேயோ, இல்லை பிஎன்ஜி டைப்லேயோ, இல்லை ஜேபிஜி டைப்லேயோ, இல்லை ஜிஐஎஃப் டைப்லேயோ இந்த சைஸ் இருக்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் நேம் தான் மாற்ற போகிறீங்க, இல்லை டேட் ஆஃப் பர்த் தான் மாற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா அதை வந்து பண்ணாக்கா என்ன கரெக்ஷன் பண்ணுறீங்களோ கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் நேம் சேஞ்சுன்னு கொடுக்குறேன். ஸோ நேம் சேஞ்ச் விசிபிள் ஆகும். ஸோ இதே வந்து பண்ணாக்கா எனக்கு அது வேணாம், நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் அப்படின்னாக்கா டேட் ஆஃப் பர்த் மட்டும் விசிபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா நான் ஃபோட்டோ சேஞ்சுனா அந்த மாதிரி வரும், சரிங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை வந்து பண்ணாக்கா ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்படி ஓப்பன் ஆகும், ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைலில் போய்ட்டு அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து பண்ணாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஃபீஸ் பே பண்ண சொன்னோம்.
ஸோ ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பண்ணாக்கா 200 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணணும். இதுக்கு வந்து பண்ணாக்கா சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 ருபீஸ். நான் வந்து பண்ணாக்கா 216 ருபீஸ் பே பண்ணேன். ஸோ எல்லா ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே சப்மிட் ரெக்வஸ்ட்னு இருக்கும். ஸோ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம். அதாவது சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஃபீஸ் ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபீஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். எங்களுடைய சப்போர்ட்டிங் டீம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து பண்ணாக்கா இதுலேருந்து உங்களுக்கு அப்லோடும் பண்ணுவாங்க, அப்டேட்டும் பண்ணுவாங்க. மேபி சர்டிஃபிகேட் வந்து பண்ணாக்கா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கலாம், இல்லை டேரெக்டாக உங்களுடைய மெயிலுக்கே கூட வந்துடலாம். ஸோ இப்படி தான் வந்து பண்ணாக்கா ப்ராசஸ் பண்ணணும். ஸோ சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. எத்தனை நாளைக்கு வந்து பண்ணால் இது இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கரெக்ஷனை வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.